வணக்கம். வணக்கம். இந்த நேரத்திலே இந்த இந்த பொழுதிலே உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அ அந்த வகையிலே உங்களுக்கு முதல் தரமாக நீங்கள் பதவி ஏற்ற பிறகு இதுதான் முதல் தடவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. அ நீங்கள் கூறுங்கள், தற்போது முதல் இருந்த அரசாங்கத்தோடு நிறைய ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தது. முதல் இருந்த அரசாங்கம், முதல் இருந்த தவிசாளர் காலப்போக்கில். தற்போது நீங்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நகரசபை வந்ததற்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள் அல்லது செய்ய தொடங்கி இருக்கிறீர்கள்? நீங்கள் வரக்கு முதல் இந்த நகரம் பருத்தித்துறை என்ற நகரம் எப்படி இருந்தது? நாங்கள் இது புறப்படுறதுக்கு முன்பு பருத்தித்துறை நகரசபையில் வந்து திண்ம கழிவு அகற்றல் நடைமுறையில் இருந்தது. சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அது இப்போது எங்களுக்கு பாரிய பிரச்சனையாக இருக்குது. நகரசபைக்கு வித்தான ஆணி வலிக்கண்டல் கொடுத்தனை பகுதியிலே எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு 2024ஆம் ஆண்டு அந்த இடத்துல நாங்கள் திண்ம கழிவை கொண்டு கொட்டுறதுக்குரிய அதை அகற்றி அங்கே கொண்டே கொட்டுறதுக்கு பருத்தித்துறை பிரதேச சபை தற்சமயம் அதை நிறைவேற்றியிருக்கிற சபை அமர்வில் அங்கு அந்த கழிவுகளை கொட்டக்கூடாதுன்ற அப்படியான நிலையில் இப்போ நாங்கள் பிரதேச செயலகம் மற்ற ஆளுநருக்கும் முறையிட இருக்கின்றோம். அதற்குரிய காணியை தந்துதவுமாக பருத்தித்துறை பிரதேச செயலகம் மற்ற ஆளுநர்கிட்டையும் நாங்கள் தெளிவாக அதை முறையிடுறதுக்கு இருக்கிறோம். நீங்கள் நகர சபைக்கு வரும்போது பருத்தித்துறை நகரம் எப்படி இருந்தது? அதாவது கரண்டுகள், லைட் சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்களா? அது இப்போ இது ரெண்டு மாதிரி தான் இருக்கின்றது. அதுக்குரிய சபையில் நாங்கள் ஒரு 1 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம். கரண்ட் வசதி, லைட்டுகள், கொள்முதல் இருக்குது. அதுக்குரிய நடைமுறை இதுகள் இருக்கின்றது. கோட்டேஷன் கோல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 15-20 நாளைக்குள்ள அதை சரி செய்வோம். தற்போது நான் வரும்போது பார்த்து கொண்டிருந்தேன், வாய்க்கால்கள் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணி அகற்றுதல், அது எந்த வகையில முடிய போகிறது? அது எப்படி கொண்டு போகிறது? அது இப்போ ஒரு கடந்த ஒரு 10 நாட்களாக வந்தவுடன் வீதி அதிகார சபை RDA தொடர்பு கொண்டு போய் நேரில் சந்திச்சு அவையிட RDAக்குரிய இது அது செய்ய சொல்லி கேட்டுருக்கோம். எங்களோட பணியாளர்களையும் விட்டு அதுக்குரிய உடனடியாக அந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 2 வாரங்களில் அது முழுமை. முக்கியமான ஒரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். முக்கியமாக நேற்றைய அமர்விலே, முன்தினம் நினைக்கிறது, நேற்றைய அமர்விலே காரசாரமாக சில விவாதங்கள் போய்கொண்டிருந்தன. அந்த விவாதத்தின் அடிப்படையிலே எங்களுடைய பருத்தித்துறை நகர மையப்பகுதியிலே இருந்த மரக்கறி சந்தை குறுகிய நாட்களுக்கு முன் இடமாற்றப்பட்டது. தற்போது அது திருப்பியும் பழைய இடத்துக்கு வர வேண்டும் என்று மக்களும் வியாபாரிகளும் ஒட்டுமொத்தமான எல்லோருமே விரும்புகிறார்கள். அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் என்ன? நகரப்பகுதியில் வரணுமென்றதை பொதுமக்களும் வியாபாரிகளும் வர்த்தகர்களும் விரும்பியிருந்தார்கள். அதை இந்த நேற்றைய அமர்வில் கமனதாக சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆதரவாக 7 வாக்குகளும் எதிராக 6 வாக்குகளும் இடப்பட்டது. அதை இப்போ நாங்கள் அந்த மரக்கறி சந்தையை மத்திய கொண்டு வரதுக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் கீழ்த்தளத்தில் அதை அமைக்க எல்லாரும் விரும்பினோம். அதுக்குரிய நாங்கள் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம். கல்விமான்கள், சட்ட வல்லுநர்கள், தொழில்நுட்ப குழு என்று சொல்லி ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் தலைமையில் அதை நாங்கள் நிறுவ போகிறோம். ஒரு கிழமையில் நாங்கள் வட்டார மெம்பர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களோட வட்டாரங்கள்லேருந்து ஆக்களை அதுக்குரியாக தர சொல்லி அந்த ஒரு கிழமைக்குள்ள நாங்கள் அந்த முன்னுடைய பார்த்து கட்டாயம் ஒரு குழுவை நியமித்து கீழே சாத்தியப்பாடு இல்லை என்று சொன்னால், அதை செய்யலாதுன்னு சொன்னால் மேல்தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கட்டாயமாக அதை நிறைவேற்றுவோம். எந்த காலப்பகுதி வரைக்கும் அப்படியான இப்போ ஏண்டா அந்த குழு எங்களுக்கு 1 மாதத்துக்கு அதை தரணும். அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை தரணும். கொண்டு செய்யலாமா, கீழ்த்தளத்துக்கு செய்யலாமா என்றதை அந்த குழு ஆராய்ந்து அதை 1 மாதம் கட்டாயம் செல்லும். நாங்கள் ஒரு கிழமை அப்புறம் அந்த குழுவை நியமிக்க போகிறோம். அடுத்த அமர்வுக்கு 2 மாதத்துக்குள்ள அந்த இதை மேல்தளத்தை கொண்டு போகிறதா இல்லாட்டி கீழே செய்கிறதான்றதை முடிவெடுப்பாங்க.
முக்கியமான ஒரு கேள்வி. என்ன காரணத்திற்காக அந்த சந்தை இடம் மாற்றம் பெற்றது? என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த இடத்திலே ஒரு வழி பாதை தான் இருக்கிறது. ஒரு தீப்பெட்டினால் கூடி திரும்பி போகிறதற்குரிய பாதைகள் அல்ல. அப்படியாக தெரிஞ்சும் இதுக்கு முதல் இருந்த நிர்வாகம் எதை வைத்து அந்த அனுமதியை வழங்கியிருந்தது? இதுக்கு முதல் நிர்வாகம் சபை வந்து இல்லாத காலப்பகுதியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலே முழுமையான வர்த்தக இது ஒப்பீனியன் கேட்கப்படவில்லை. கேட்டுன்னு சொல்லப்படுகின்றது வர்த்தக சங்க தலைவர் இருந்திருக்கலாம். வர்த்தகர் எல்லாரோடையும் கலந்துரையாடப்படவில்லை. குற்றச்சாட்டை சொல்லினோம். அடுத்தது அது வியாபாரிகள் மரக்கரை வியாபாரிகளை கூப்பிட்டு தங்களோட கதைக்க இல்லை என்று சொல்லியிருக்கணும். அது சம்பந்தமாக சபைதான் அது முடிவெடுத்ததை கொண்டு போயிருக்கணும். தற்போது இருக்கிற செயலாளர் தான் ஒருதலைபட்சமாக சில முடிவுகளை எடுத்ததாக வதந்திகள் பரவிக் கொண்டிருக்கின்றன. இதன் உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த விடயத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களும் அந்த அப்போது இருந்த செயலாளருக்கு கடிதம் ஒன்றை வழங்கியதாகவும் நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கடிதம் எங்களுக்கு வந்திருந்தது, இடம் மாற்ற வேண்டாம்னு சொல்லி. அப்போ அது அது எங்களுடைய சபை தான் முடிவெடுக்கணும், நாங்களாம் முடிவெடுக்கணும். ஒருங்கிணைப்பு தலைவர்னு சொல்லி அதை முடிவெடுக்க அது வருத்தம் என்பதுன்னு சொன்ன தலைவர் இதுகளில் சட்ட அதிகாரங்கள்னு சொல்லி எங்களோட பாதிக்கப்படும். எங்களோட நகரத்தை நாங்களாம் கட்டியமைக்கப்படும், நாங்களாம் முடிவெடுக்கணும், சட்டம் தீர்மானிக்கணும். ஒருங்கிணைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களோட சபைக்கு தலைவரை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டனமாக நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுக்கு முதலும் நேற்றைய முன்தினமும் ஒரு கூட்டம் ஒன்று இது சம்பந்தமான சந்தை மாற்றுதல் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்ததாக அறியப்படுகிறது. அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது? அந்த கூட்டத்தில் ஒரு 50 பேருக்கிட்ட பங்கு 40-50 பேருக்கிட்ட பொதுமக்கள் வந்திருந்தவைகள் 199 விதமானாக்கள் மத்தியில் வரணும் என்றுதான் முடிவு எடுக்கப்பட்டது. மத்தியில் தான். இது இப்ப கூடுதலாக உங்களுக்கு அதாவது பரத்துறை நகர பகுதிக்கு மையப்பகுதிக்கு சந்தை மாற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய ஆதரவு 100% இருக்கிறது. என்ன காரணத்திற்காக அதை இழுத்தடிப்பு செய்கிறார்கள் ஆளுந்தரப்பினர்கள் என்று நினைக்கிறீங்களா, அல்லது இதில் வேறு ஏதாவது தலையீடுகள் இருக்கிறது நினைக்கிறீங்களா? இப்பதான் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆளுந்தரப்புன்ற இது கட்டாயம் இருக்காது. ஒருங்கிணைப்பு தலைவர் செயலாளருக்கு கடிதம் போடுறதுல தெரியுது ஆளுந்தரப்புன்ற இது இருக்கு. அது நகரசபையுடைய வேலையை நகரசபையினுடைய தவிசாளர் மேற்கொள்ளலாம் தானே. இது என்னத்திற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கு தலையிட வேண்டும்? அவர் தான் கேட்கணும். கட்டாயம் நாங்கள் அவரை என்ன இல்லத்துக்காகன்றது நீங்க அவரிடம் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு போகலாம். நாங்கள் அறிந்திருந்தோம், நேற்றைய நாளிலே விவாதமாக ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த ரோட் சம்பந்தம் கோட்ஸுக்கு முன்பாக இருக்கிற பாதை காபட் ரோட் போடுவதாக அதனுடைய விளக்கத்தை கூற முடியுமா? சபை அமர்வுக்கு முன் 5 திட்டங்கள் சபை நிதியில இருந்து இந்த காபட் கல்லூரி வீதி, நேம் போர்ட், நோங்கலான ரோட் அதுகள் நேர்ந்தது. எங்களுக்கு அந்த 2 விடயம்தான் சபை கூட்டினா பிறகு நாங்கள் அந்த முடிவெடுக்க முதல் கூட்டத்தில் முடிவெடுத்த நாங்கள் ஒரு அடுத்த கூட்டத்தில் ஆராய்ச்சி பார்த்த இடத்துல அந்த கார்பெட் ரோட் அந்த வாய்க்கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வாய்க்கால் வெள்ளமாக இருக்கின்றாலும் அது பாதுகாப்பு இல்லையன்றபடியாலேயும் நாங்கள் முதல் அந்த வாய்க்காலை செய்து கொண்டு அதற்கு பின்பு காப்பரிடலாம் என்றதை முடிவெடுத்தாங்க. அதான் உண்மைஞ்சமா அதான் நடந்தது. அதை வலிக்கு விழுகிறதா அப்படி என்றது இல்லை. ஆனால் அவ்வளவு காசுகள் கூடுதலாக இருந்தது. 4 மில்லியன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே அந்த நேம் போர்ட்டுக்கு அவ்வளவு காசுகள் இல்லை. நேம் போர்ட்டுக்கு 5.8 அது சபை நிதியிலிருந்து அதை நாங்கள் வேறு அன்பளிப்பு மூலமாக பேங்க் ஸ்பான்சர் மூலமாக நாங்கள் அதை செய்து கொள்ளலாம். அதற்காக செய்கிறாங்க, கூடுதலாக தான் செய்யணும். அதைத்தான் நாங்கள் செய்ய போகின்றோம். அதெல்லாம் இந்த திட்டத்தை நிப்பாட்டினாங்க. ஒரு நகரசபை மக்களிடம் இனியமாக கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால், நாளையில இருந்து 1ஆம் தேதியிலிருந்து திண்ம கழிவு அகற்றல் சரியான முறையில் தரம் பிரித்து அதை பொதுமக்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோ காலமும் சுகாதார தொழிலாளர்கள் வீட்டுக்குள்ளே போய் அந்த குப்பையில் எடுத்துக்கின்றார்கள். வீட்டுக்கு வழியால் வைக்கப்பட வேண்டும், தரம் பிரித்து வைக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது அகற்றப்படும் என்றதை கண்டிப்பாக சொல்கிறோம். அதுக்கு பொதுமக்கள் கட்டாயமாக ஒத்துழைக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நகர சுத்தமாகவும் அபிவிருத்தி செய்ய வேணும் என்று சொன்னால் நல்ல திட்டங்களை
நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்ன விடயங்கள் செய்ய இயலுமோ கட்டாயம் எங்களோட காலப்பகுதிக்குள்ள அதை கட்டாயமாக நாங்கள் செய்வோம். அதை உறுதியாக சொல்ல சுற்றுலாத்தலம் லைட் ஹவுஸ் இது வந்து சுற்றுலாத்தலத்துக்குரிய இடம். அதை கட்டாயமாக நாங்கள் வரக்கூடிய சுற்றுலா இது வந்து அபிவிருத்தி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதில் வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எங்களுக்கு அந்த இது அனுமதிகளை தரும் பட்சத்தில் பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அரசாங்கம் இதில் வந்து கட்சிகளை வேறுபாடு பார்க்காமல் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். சில இதுகளில் முட்டுக்கடைகள் போட்டால் நாங்கள் இதுகளை செய்ய இல்லாமல் போகும் என்றுதான் இந்த இதெல்லாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு கேள்வி, தற்போது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற இடத்தில் அதாவது நகர சபைக்குள் இருக்கின்ற ஏரியா இடங்களுக்கு இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் நிறையவே இருக்கிறன. கடலோர பகுதிகளில் இங்கிருந்து அங்கு வரைக்கும். அது சம்பந்தமாக நீங்கள் அந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக இது மேலதிகாரிகளிடம் பேச இருக்கிறீர்களா? இல்லை அது சம்பந்தமான திட்டங்கள் இருக்கிறீர்களா? கட்டாயமாக அடுத்த சபை அமர்வில் சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றோம். எங்கள் நகர சபைக்கு உட்பட்ட காணிகள் இருக்கின்றது. பழைய பாடி பங்களா என்று சொல்லி அந்த இடம் இருக்கின்றது. அது இராணுவம் தான் இருக்கின்றது. மின்சார சபை இருக்கின்றது. இராணுவ கட்டுப்பாட்டு இதுக்குள்ள போஸ்ட் சர்வீஸ் இருக்கின்றது. மற்ற லைட் ஹவுஸ் இருக்கின்றது. போன டிசிசி மீட்டிங்கில் இது சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கு. அடுத்த டிசிசி மீட்டிங்கில் எங்களுக்கு அது சொல்கிறோன்னு இருக்கிறோம். உண்மையிலே இராணுவம் அதை விட்டு வெளியேறினால்தான் வேறு இடத்த பொருத்தமான இடத்துல செல்ல வேணும். அந்த இடத்த தந்தால் என்ன நகரம் வளர்ச்சி அடைய செய்யலாம். அந்த பழைய இடத்துல அந்த போர்ஸ் வரணும். அதுக்கு இராணுவம் வந்து வேறு இடங்களை தெரிவு செய்து கட்டாயம் போகணும். இல்லைன்னு சொன்னால் மேற்கொண்டு நான் மக்களை அணிதிரட்டி சபையில் நிறைவேற்றி ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்காக இருக்கின்றோம். இதில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று கனகாலமாக இருக்கிறது. அந்த லைட் ஹவுஸ்ன்றது எங்களுடைய பாரம்பரியமான இருக்கிறது. ஆனால் தென்னிலங்கையில் இருந்து வருபவர்களை அதை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கிறார்கள் என்றும் எங்களுடைய மக்கள் அதாவது தமிழர் தாயகத்தில் இருந்து இருக்கிற மக்களுக்கு அது அனுமதி மறக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள். இதன் உண்மைத்தன்மை என்ன? முதல் தென்பகுதி மக்கள்லாம் பார்வையிடலாம் உள்ள பார்க்கணும்னா அதுக்கு தான் அனுமதி கொடுத்துருந்தவை. இப்போ நான் அறிகிறேன் ஒரு 5-6 மாதமாக எங்களோட மக்களை விடுகிறேன். முதல் இருந்தது, இப்போ அதை விட்டு வைக்கிறேன். ஆனால் இராணுவம் வந்து அந்த லைட் ஹவுஸை சுற்றி வேலி போட்டு அடைச்சி பச்சு சுதந்திரமாக போகக்கூடிய மாதிரி இல்லை. அது செக் பாயிண்ட் அதில் அனுமதி எடுத்து தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. 400 மீட்டரை அதில் பிடிச்சி வச்சிருக்கலாம். அது கடத்தொழிலாளர்களும் அது சரியாக பாதிக்கப்படுகிறோம். அதை முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இப்போ என்ன காரணத்துக்காக அதை வைக்கப்பட்டது? பாதுகாப்பு பிரச்சனையா? போர் இல்லை, 2009க்கு பிறகு இல்லை. இறுதியான ஒரு கேள்வி, இப்போ தற்போது நீங்கள் ஒரு புதிய தவிசாளராக பதவியேற்றிருக்கிறீர்கள். உங்களிடம் வந்து மக்கள் உங்களை சந்திப்பதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? அல்லது உங்களை சந்திப்பதில் மக்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் நடக்கிறதா? அல்லது மக்கள் உங்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை ஒரு தெளிவாக கூறுங்கள். மக்கள் வந்து எந்த நேரம் வந்து சந்திக்கலாம். காலையில் 9 மணியிலிருந்து 4 மணி மட்டும் இஞ்சான் இருக்கின்றேன். எந்த நேரம் வந்து சந்தித்து கொள்ளலாம் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். என் டெலிஃபோன் நம்பர் 9775882224. எந்த தொடர்பு கொள்ளலாம். அதோட குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இதோட நாங்கள் இதை முடித்துக் கொள்வோம் நினைக்கிறேன். இந்த நேரத்திலே எங்களை கூப்பிட்டு இந்த செவியை தந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். நன்றி.